அங்குசம் அதுவுமின்றி மதம் கொண்ட வேடம் போல உயிரேன் பண்டு நான்கு விதம் கொண்ட மறைகள் போற்றும் அரங்கமான அருளாமே. சாகாரம் உஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம். நல்ல சகுனம். பெருமாள் ஏழ்றார், முடிச்சுக்கோ. நல்லா இருந்தாங்க பெருமாள்கா. பகவானே ராமா, எல்லாரும் ரட்சி. உம்முன்னு இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுக்காம சமத்தா பொண்ணு பார்க்கணும். என்ன சவரம் பண்ணிக்கிறதையும் உத்தியோகத்தையும் விட்டுட்டா ஒண்ணும் வராது நோக்கு. மனசை விட்டுட்டா மகா கஷ்டம். லைஃப் கோஸ் ஆன். ஏய், உன் கோப்பனாரோட கடைசி ஆசைடா அது. அவனே வந்து பிறப்பான். என்னடா நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ ஆணையை பார்த்துட்டு இருக்க. பாட்சியம், என் பிரார்த்தனை எல்லாம் நான் போறதுக்கு முந்தி உங்க அத்திம்பாடு போயிடட்டும். நான் இல்லாம போனா அந்த மனுஷனை ஒத்துரும் சேர்ந்த மாட்டா. அவர் போனதுக்கு அப்புறம் ராம குழந்தை ஒரு நாள் கொஞ்சிட்டா போயிடும். அப்புறம் நிம்மதியா வண்டையை போட்டுருவேன். அக்கா செத்து போனப்புறம் ராமா கொஞ்ச நாள் உங்க குழந்தைய கொஞ்சிட்டு நானும் செத்து போயிட போறேன். சே பாட்சியம், என்ன எழுடா இது? ஒண்ணு பார்க்க போறச்ச பேசுற பேச்சா இது? நீதானே அனுப்பிச்சு வச்ச. சரி, நல்லதா ஏதாவது பேசுவோமா ராமா? என் பொண்டாட்டியும் தோப்பனாரும் சேர்த்து 6 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள பொண்ணு பார்க்க போயிட்டு. என்ன எழுடா இது? எது சொன்னாலும் எதிர்வாதமா போடுறான். வந்துட்டா வந்துட்டா. நீ தும்மி வைக்காதீங்க. சீக்கிரம் துணி கொண்டு வந்து தொடாதெல்லாம். மாமி அவ வந்துட்டா, மாமா வர சொல்லுங்க. ஏனா அவளா அங்கப்பா வந்துட்டே வந்துட்டே. ஐயா கௌசி, humble welcome to Mr. Bhasham Iyengar and his Maruman Mr. Saket Ram Iyengar. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. 5 செகண்ட் தான் இருக்கு. ஒவ்வொரு செகண்டா பார்த்து கணிச்சு வச்சிருக்கேன். வாங்க உட்காருங்க மாமா. ஏய் ரங்கப்பா, என்னடா பண்ற? ஹலாசனா யோகா ஸ்பெஷலிஸ்ட். தியாகராஜ பாகவதருக்கு தாடி முழிச்ச மாதிரி இருக்கு. பயங்கர விட்டு ராமா ராமா, டேய் ராமா, வேணும்டா. என்னடா அது தாடி மீசியுமா? அசல் பாஷ்யம் மாமா மாதிரியே மாறிட்டேன். அவரே மாதிரி பிரம்மச்சாரியா போகாம 2ஆம் கல்யாணத்துக்கு ஒத்துண்டிய. தப்பா சொல்லிட்டேனா? அடடே வசந்தா மாமி, சௌக்கியமா இருக்கேல? மாமா வரலையா? வரல. ஏன் வரல? அதான் ஏன் வரலேன்னு கேட்குறேன். உடம்பு சரியில்லை. ஐயோ, உடம்பு சரியில்லையா? நன்னா தானே இருந்தார். பிரம்மகத்தி 7 வருஷமா கைகால் வழங்காம படுத்துட்டு இருக்கார். இருக்கட்டும். இப்ப வந்துட்டான் பெரியசா கேட்கறதுக்கு. போடா நண்ட இருறா. இவன் என்ன உங்களுக்கு வரவா? ஐயா அக்ரஹாரத்தில் இருக்கான், அவ்வளவுதான். கலெக்டரா இருக்கேன். டேய் சரி, பில் கலெக்டரா இருக்கேன். போருமா? பார்வையும் குரலும் கீழே தான் இருக்கணும், புரிஞ்சுதோ? போற மதுரம் விடு. சரிடிமா. தெற்கு சுமங்கலி பவா. தீர்க்க சுமங்கலி பவா. இந்தா. ஐயோ, எனக்கு பரவாயில்ல, மூத்த வேலை சேவிச்சா தப்பில்ல. சாப்பிடுங்க. காப்பி மைத்திலி கையால் போட்டது. ஏனா எம்ப்ராய்டரிலாம் நன்னா பண்ணுவான்னு சொல்லுங்க. டிவிஆர் தாத்தா பேரு. இது கிருஷ்ணன். எல்லாம் அவ பண்ணது. மாமா ஸ்வீட் ட்ரீம்ஸ் மறந்துட்டேலே. ஓ, இது ஸ்வீட் ட்ரீம்ஸ் லேட்டஸ்ட். ரொம்ப மேல எடுத்துட்டா. பிசிறி நார போறதுரே. மாமா ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காளே. வேற என்ன கழுவி விடுமா? என்னமோ தூளிலேருந்து எடுத்து உங்க கையில் கொடுத்துட்டாப்புல பேசுறியே. சத்த சும்மா அது பாட்டை கேளு. वैष्णव जन तो तेने कहिए जय
वैष्णव जन तो तेने कहिए जे पीड़ पराई जाने रे पर दुखे उपकार करे तो ये मन अभिमान नाणे रे पर दुखे उपकार करे तो ये मन अभिमान ना आणे रे वैष्णव जन तो तेने कहिए जे पीड़ पराई जाने रे அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். எப்படி? वैष्णव जन तो तेने कहिए जे पीड़ पराई வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்னது பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட कला कंडे तोड़ीना ஏன்பா சீவாடிய சப்பிண்டே இருக்கே வாசிக்க மாட்டியா வாசி. ஏடா எங்கே வரல? இதோ வந்துட்டானே. ஹலோ மாப்பிள, சரி ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன். என் ரூம் எங்க? ஏய் காட்டுறா. நன்னா ஸ்நானம் பண்ணி கொண்டு வந்துடுறேன். பார்த்து ரொம்ப ஜாஸ்தி. நான் வர வழியில ஆயிடுச்சு. நான் டாக்டர் என்ன பாத்துக்க மாட்டேனா? என்னையும் பார்த்து போடா. ஆரம்பிச்சிட்டியா? துணியோண்டு எந்த ஒரு துளி விடுறது? ஒய்டா லேட்டுடா. ட்ரெயின் லேட்டு மாமா. ஓடா. சோடா, சரி சோடா. பிரதத்சாமா சத்ரபிருதே விருத்தவிருத்தியம் தித்திமௌதः ஹரிசங்கம் நின்றோத முத்துரை காமம் நிறைதாழ்ந்த பந்தற்கே மைத்துணன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பற்ற कला कंडे तोड़ीना அத்தியா சாப்பிட கொண்டு வா போ. அக்கா நீ இரு நாங்க பாத்துக்கிறோம். டேய் புகை அந்த பக்கம் விடாதடா. பாஷ்யம் மாமா மோப்பம் பிடிச்சிருவார். அவருக்கு ஒன்று கொடுத்துட்டா போச்சு. என்னடா கல்யாணம் மாப்பிள யோசிச்சுட்டு இருக்க? இங்க சாவகாசமா என் கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. டெல்லியில ஒரு பெரிய விவாகரத்தே நடந்துட்டு இருக்கு. வேர்ல்ட்ஸ் பிகஸ்ட் பொலிட்டிக்கல் டிவோர்ஸ். சரி, தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு. பாகிஸ்தான் பிரிஞ்சது நல்லதுங்கிற நான். அவன் அந்த ராட்க்ளிஃப் சரங்க நெருக்கிற மாதிரி சர்ஜரியே பண்ணிட்டா. யார் அது ராட்க்ளிஃப்? என் சித்தப்பா. ஓஹோ, என்னடா அது ஒத்துண்டா? சரி ஒத்துக்கல. யார் அது? இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கிற கோடு எதுன்னு நிர்ணயம் பண்ற மகா. ஐயோ ஐயோ மாமி. ஐயோ என்னாச்சு? டாக்டர் என்னாச்சு? டாக்டர். அக்கா ஒண்ணும் இல்லையே. ஒன்றும் இல்லை மாமா, ஹைப்போகிளைசீமியா. மாமி கடைசி அப்போ சாட்டல் நேத்தே நீங்க எங்க சாப்பிட்டேன்? நேத்துல இருந்து வெறும் காபி தான் குடிச்சிருந்திருக்கேன். ஒரே பித்தம். பித்தம் இல்ல ஜாதகத்துல. அதுவும் இல்லை. வேற என்னவா இருக்கும்? டேய் போங்கடா. போச்சு இல்லையா? ஜன்னல் கதவை சாத்துங்க. மாமி எப்படி ஒரு 24 மணி நேரம் இருக்குமா நீங்க கடைசியா ஷாட்டு? பட்டினி. உங்களுக்கு எதுக்கு இந்த வயசுல இந்த காந்தி வேலையெல்லாம்? மகாத்மாவை கேலி பேசுற மாதிரி இருக்கே. இவ வம்சமே இப்படித்தான். லோகம் பூரா உன்னை ஒத்துண்டாலும் இவா ஒத்துக்க மாட்டா. என் உறவுக்கார காந்தி என்ன பகவானே கேலி பேசுவா. உறவுக்காரர், ஐம் ஜஸ்ட் பீங் ப்ராக்டிக்கல். மாமி நான் மகாத்மாவை கேலி பண்ணி பேசல. அஸ் அ டாக்டர் இந்த மாதிரி உடம்ப கவனிச்சுக்காம பட்டினி கிடக்கிறது தப்புன்னு சொல்றேன், அவ்வளவுதான். நானும் நீங்களும் பட்னி கிடந்தா மாமி மாதிரி மயக்கம் தான் வரும். மகாத்மா பட்னி கிடந்தா சுதந்திரம் வரும். நீங்க சாப்பிட்டேல? வயிறு திம்முன்னு நிறைஞ்சு விடுத்து. அது கேஸா இருக்கும், போய் சாப்பிட்ருங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? பயப்படாத. பால் எங்க இருக்கு? இல்ல நான் பாலே சாப்பிட்றதில்ல. ஏ டாக்டர் பிராதுனுட்டாரா? இன்ட்ரெஸ்டிங் இல்ல? காந்திஜிஸ் பயோகிராஃபி என் புக் தான். ஓ சாரி.
நோ படிங்கோ. Did you like the book? நோ ஐ யூஷுவலி டோன்ட் லைக் திஸ் பயோகிராஃபிஸ். வேற ஒன்றும் படிக்கிறதுக்கு கிடைக்கல தான். நான் புடவை மாத்திண்டு வந்துடுறேன். பட்டு புடவையை கட்டிண்டு தூங்க வேண்டான்னுட்ட அம்மா. அபர்ணா